அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவானவர் இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்தால் இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு போகிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3 நரசிம்மர் என்று சொல்வார்கள். சிங்கர்குடி கடலூரில், பூவரசங்குப்பம் விழுப்புரத்தில், அடுத்ததாக பரிக்கல் என்று சொல்லக்கூடிய உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரே நேர்கோடு நரசிம்மரை ஒரே லைனாக போய் பார்த்து தரிசனம் செய்வது ஒரே நாளில் பண்ணிக்கொள்ளலாம். பெரிய விசேஷமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அடிவயிறு முதுகு தண்டுவடத்தில் சிறிது கவனத்தை எல்லாம் பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி சண்டை, பிரிந்திருந்தார்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர்களுக்கு தேவையானதெல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மன தைரியங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். சஞ்சலங்கள் அதிகமாகும். குடும்பத்தில் திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பாகி மறுமணத்திற்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு டக்கு மறுமண அமைப்பெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். லாபம் ஏற்படும், அனுகூலங்கள் ஏற்படும், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். அஷ்டலட்சுமி கடாட்சமும் ரிஷபத்துக்கு ஏற்படும். பதட்டமில்லாமல் இருப்பதும் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருப்பதும் முக்கியம்.